ஸோ இன்றைக்கி பார்க்குற டாபிக் conditions in Python. We see what is conditions and we see what is the today agenda. So நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா what are conditions, if statement, if else statement, if else statement, nested if statement, அடுத்தது match case. ஸோ இது ஆறுமே என்ன ஒன்றுத்துக்கும் வித் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we see what are conditions. So conditions. So what are conditions நம்ம பார்க்கும்போது, so conditions are used to make decisions in Python program. நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, சர்டைன் க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா we go with conditions. Say they allow code to execute different actions depending on whether a condition is true or false. சரிங்களா? ஸோ we see what is the concept of conditional statements. இப்போ நான் கீழே வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், இப்போ வந்து ரெய்னிங், சப்போஸ் நம்ம இப்போ வெளியில் போகிறோம், நமக்கு வந்து இப்போ ரெய்னிங்காக இருக்குது அப்படின்னா டேக் அன் அம்பர்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா கோ அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ. ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது இஃப் இந்த ரெய்னிங் அப்படிங்கிற கண்டிஷன் இதுக்குள்ளே வச்சுருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும்னா இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும், டேக் அன் அம்பர்லாங்கிற பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரெய்னிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ட்ரூனா இஃப் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ்னா இட் வில் ஜம்ப் டு த எல்ஸ் பார்ட், கோ அவுட் சைட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அலோஸ் a program to make decisions based on certain condition. Ifங்கிறது it check for a condition. Okay, if it is true, if block execute ஆகும். else அப்படிங்கிறது runs when the condition is false. According to this program, raining equal to true கொடுத்ததுனால if block execute ஆகும். ஒருவேளை நான் raining equal to falseன்னு கொடுத்தேன்னா else part execute ஆகும். இங்கே நான் கொடுத்துருக்கிறது boolean input, either நீங்கள் true கொடுக்கலாம் இல்லைனா falseன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஜென்ரலாக கண்டிஷன்ஸ்னால் என்னது, கண்டிஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் டிசிஷன்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ திஸ் தே அலோவ் கோட் டு எக்ஸிக்யூட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் வெதர் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லெட் அஸ் see, நம்ம இதை ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட்ஸ் அ பிளாக் ஒன்லி வென் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ நான் இங்கே வந்து சின்டாக்ஸ், பைத்தானோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். இஃப் இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to give for the condition. இங்கே தான் நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த இஃப்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா எதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் இஃப் பிளாக் உள்ளேயே போகாது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எல்ஸ் பிளாக் இருக்காது. சரிங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இது உள்ளேயே போகாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்ஸ் எ பிளாக் when the condition is true. Only when the condition is true it executes this block. So if statement condition check பண்ணுது, ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் குள்ளே போகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளேயே போகாது. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு we are going to see the example program. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து one second. I'll open for the Jupyter notebook. I'll launch for the Jupyter notebook open பண்ணிக்கிறேன் அணுகுண்டால. It is open. இங்கே போயிட்டு நான் நியூ கொடுத்துட்டு I open for the Python. நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறது கண்டிஷன்ஸில். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கோட் வந்து போட போகிறோம். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக என்னது, எக்ஸிக்யூட்ஸ் அ பிளாக் ஒன்லி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்.
executes a block of code only if the condition is true. So இது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், if statementக்கான example programs பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்த அந்த ஒரு நம்பர் நான் வாங்கிக்கிறேன், x equal to 10. நம்ம பார்க்க போகிறது if statement. இது comment line. ஓகே, if statement, இது comment line. ஸோ இப்போ x is equal to 10 அப்படிங்கிற இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ if இங்கே பாருங்கள், x வந்து greater than 0. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோலன் வந்து கொடுக்கணும். தட் இஸ் அ சின்டாக்ஸில் நமக்கு அப்படி தான் இருக்குது. இந்த கோலன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் உங்களுக்கு அக்கர் ஆகும். பாருங்கள், கர்சர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த கோலன் கொடுக்கல அப்படின்னா, கர்சர் எங்கே பிளிங்க் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இஃப் கண்டிஷனாக இருக்கட்டும், லூப்பிங்காக இருக்கட்டும், அரேவாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக இந்த இன்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணணும். மற்ற ஜாவாவில் C++லலாம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போடுவோம், பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோலன் வந்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் மீன்ஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிறது தான் இன்டென்டேஷனாக ஸ்பேஸ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து இன்புட் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஐ எம் கெட்டிங் த இன்புட். இது வந்து இன்புட் வாங்கியிருக்கேன். x is equal to 10ன்னு ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னென்னு செக் பண்ணுறேன், if x வந்து greater than 0வாக இருந்தது அப்படின்னா print இது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறேன். பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? let us run this program. ஸோ பாருங்கள், இப்போ நான் வாங்கியிருக்கிற இன்புட் வந்து x is equal to 10. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன அசைன் ஆகும், 10ன்னு அசைன் ஆகும். 10 வந்து கிரேட்டர் than 0 தானே, கண்டிஷன் ட்ரூ. 10 வந்து 0வோட பெரிய நம்பர், ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் அது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சரிங்களா? உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகுது. இப்போது x is equal to நான் -10ன்னு கொடுக்குறேன். மைனஸ்ன்னு போட்டுட்டோம் அப்படின்னாவே அது 0வை விட சின்ன நம்பர். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஏன் அப்படின்னா நான் இஃப் கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன், x greater than 0னா பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். என்னன்னு கொடுக்குறேன், இஃப் x less than 0 அப்படி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா print இது வந்து என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ x is equal to 10 ப்ளஸ் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அன்னெசரி ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எரர் வரும். இங்கே பாருங்கள், இன்புட் இங்கே வாங்கியிருக்கேன், x is equal to 10ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னு வரும், இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னு வரும். x is equal to -10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா it is a negative number. So this is a program to find whether a number is positive or negative. சரிங்களா? ஸோ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த பிபிடியில் ஒரு ரெய்னிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ we see that இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ. ஒரு பூலியன் இன்புட் எடுத்திருக்கேன். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அ பூலியன். நீங்கள் வேணும்னா இதுக்கு நீங்கள் டைப் செக் பண்ணி பாருங்களேன். பிரிண்ட் பாருங்கள், டைப் இந்த வேரியபிளுக்கு நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வச்சுட்டு உங்களுக்கு அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகும். ஸோ அதனால தான் பைத்தானை டைனமிக்லி அலோகேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் வருதுங்களா? அப்போது இது என்ன, இந்த வேரியபிள் எந்த டைப்னா பூல் டைப். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் கொடுத்தா என்ன ஆகும், 10ன்னு கொடுத்தா இது என்ன டைப், இது இன்டீஜர். இப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் ஒரு நேம் கொடுக்குறேன்.
அப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்கள் ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பூல் டைப். ரன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ரிமெம்பரிங் திஸ். ஓகே, நம்ம பிரிண்ட் இப்போ நான் வந்துட்டு இங்கே கோடு எழுதுகிறேன். நான் என்னென்னு எழுதுகிறேன்? I'll take this input. இங்கே நான் இன்புட் எடுத்துட்டேன். இப்போ நான் கோட் அப்ளை பண்ணுறேன். இஃப், ஏன்னா ஏற்கனவே நான் என்ன செஞ்சுட்டேன், ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூனே கொடுத்துட்டேங்க. இஃப் ரெய்னிங்காக இருக்குது அப்படின்னா நான் இங்கே என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா print ஓகே take an umbrella. So this is a message I am giving here. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரெய்னிங்காக, எஸ் வெளியில் வந்து இப்போ ரெய்னிங்காக இருக்குது. ஸோ டேக் அன் அம்பர்லா அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஓகே, I'll give one more a small example. These are all simple examples to understand the if condition. நான் இப்போ ரெய்னிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது I'm taking the hungry அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஹங்க்ரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதை பாருங்கள். ஹங்க்ரி ஈக்குவல் டு நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் ஒரு பூலியன் இன்புட் தான் நான் எடுத்துக்கிறேன். ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இஃப் ஹங்க்ரி நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது, பிரிண்ட் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா ஈட் சம் ஃபுட். ஓகேங்களா? ஈட் சம் ஃபுட். ஸோ பாருங்கள், ஈட் சம் ஃபுட் வருதுங்களா? பிகாஸ் நான் ஹங்க்ரியோட கண்டிஷன் என்னென்னு கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஃபால்ஸுக்கு நான் எதுவும் மெசேஜ் போடலை. சரிங்களா? அதனால் எதுவும் பிரிண்ட் ஆகாது. நீங்கள் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈட் சம் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இட் சஜஸ்ட் யூ டு ஈட். ஓகேவா? அதுதான் இந்த ப்ரோக்ராம். த சேம் திங் இப்போ நான் அடுத்தது lights on example. These are just to understand this concept. and ரொம்ப simple program கொடுக்குறேன். light on example. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், light on. இது ஒரு வேரியபிள் தான். நான் ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை ஃபார் தி கண்டிஷன். இஃப் light on, I'll put here. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், print என்ன சொல்கிறேன், the room is bright. ஓகே, the room is bright. இப்போ நான் இதை ரன் பண்ணுற பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து லைட் ஆன் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ த ரூம் இஸ் பிரைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ லைட் வந்து ஆன் பண்ணலைங்கும் போது நான் இப்போ ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் இன்புட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? இதை நீங்கள் வந்து இப்போ லைட் ஆன் வந்து ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுது, திஸ் மெசேஜ் இஸ் பிரிண்டிங் ஹியர். ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு லாக்ட் இன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது எல்லாமே இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ நான் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இஃப் லாக்ட் அண்டர்ஸ்கோர் இன். ஓகே, இப்போ நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் welcome to your account. welcome to your account. சரிங்களா? இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், லாக்ட் இன் வந்து ட்ரூன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? ட்ரூனா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்.
ஓகே, லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஹாலிடே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஹாலிடே அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பூலியன் இன்புட் தான் கொடுக்குறேன், ட்ரூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இஃப் ஹாலிடே, ஸோ பாருங்கள், print you can relax today. ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் டுடே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் டுடே அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு இங்கே கெட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது இப்போ உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா விசி ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன? சூஸ் பிட்வீன் டூ பிளாக்ஸ். முதல்ல வந்து பாருங்களேன், சிங்கிள் பிளாக் தான் இருந்தது. இஃப் கண்டிஷன், இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் கண்டிஷன். ஓகே, ஒன்லி when the condition is true இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இஃப் எல்ஸ் அப்படின்னாவே சூசஸ் பிட்வீன் டூ பிளாக்ஸ். இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ளே எதையாச்சும் ஒன்று சூஸ் பண்ணும். அதுதான் என்னது? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சூசஸ் பிட்வீன் டூ பிளாக்ஸ், ஒன் ஃபார் ட்ரூ அண்ட் another ஃபார் ஃபால்ஸ். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் வில் சூஸ் ஃபார் தி இஃப் பிளாக். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இட் வில் ஜம்ப் டு தி எல்ஸ் பிளாக். அவ்வளோதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை. கண்டிஷன் ட்ரூனா இட் வில் கோ என்டர் இன் டு த இஃப் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் இஃப் பிளாக்குள்ளே என்டர் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா it will go to the else block. Let's see the coding for this. நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து இஃப் எல்ஸுக்கு. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக என்னது? எக்ஸிக்யூட்ஸ் ஒன் பிளாக் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் எக்ஸிக்யூட்ஸ் அனதர் பிளாக். ஸோ அதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு ஒரு கோடிங் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கோடிங் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, the same positive or negative number நம்ம ஏற்கனவே if statement யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே எக்ஸாம்பிளை நம்ம இப்போ இங்கே எடுத்துக்கலாம். x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா positive or negative number. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். x is equal to -3. எக்ஸுக்கு ஒரு இன்புட் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, கண்டிப்பாக இந்த கோலன் வைங்க, இன்டென்டேஷன் தானாக அக்கறாகும். பிரிண்ட் பாசிட்டிவ். ஓகே, இப்போ எல்ஸ், இஃப்க்குள்ளேயே எல்ஸ் கொடுக்கல. எல்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும். இஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதுக்கு நேராக தான் எல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். எல்ஸ் இங்கேயும் நீங்கள் கோலன் அப்ளை பண்ணணும். கோலன் அப்ளை பண்ணலன்னா கர்சர் பிகினிங்கில் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக கோலன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இன்டென்டேஷன் விட்டுட்டு உங்களுக்கு எங்கே கர்சர் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு பிங் ஆகும், பிளிங்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ பிரிண்ட் பாசிட்டிவ், இல்லைனா என்னது? இட் இஸ் நெகட்டிவ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா பிரிண்ட் பாசிட்டிவ். இப்போ இங்கே நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து ஆக்சுவலி என்ன நம்பர்? இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? இங்கே பாருங்களேன், -3 இருக்குது. -3 இஸ் கிரேட்டர் தென் 0? நோ. -3 அப்படின்ட்டாவே அது 0வை விட சின்ன நம்பர் தான். சரிங்களா? -3, -2, -1, அப்புறம் 0, 1, 2, 3 வரும். ஸோ நெகட்டிவ் நம்பர் வந்து எப்பயுமே 0வோட சின்ன நம்பர். அப்போ நமக்கு என்னென்னு வரும்? இந்த அவுட்புட்டு நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் இதை +3 கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ இன்னொரு அந்த ரெய்னிங் எக்ஸாம்பிளே திருப்பி நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதில் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். இங்கே வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நான் இங்கே எடுத்துக்கிறேன் ரெய்னிங் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்புட் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட டைப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பூலியன் டைப் ஆகிடும். ஸோ ரெய்னிங் இங்கே நான் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். பிரிண்ட். ஸோ இங்கே என்ன செய்யணும், டேக் அண்ட் அம்பர்லாங்கிறது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு வேளை இப்போ ரெய்னிங் இல்லை, இட்ஸ் நாட் ரெய்னிங், அப்போனா என்ன ஆகும், இட் ஹாஸ் டு மூவ் டு தி எல்ஸ் பிளாக். அப்போ அதுக்கும் நான் இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். பிரிண்ட் என்ஜாய் தி sunshine, enjoy the sunshine. Okay fine. இதை நான் ரன் பண்ணுறேன். ரெய்னிங் இப்போ அவுட்புட் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன், இட்ஸ் ரெய்னிங் கொடுத்துருக்கேன். ரெய்னிங் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் வில் என்டர் இன் டு த இஃப் பிளாக். ஓகே, எனக்கு இந்த ரெய்னிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்றதுனா ஆக்சுவலி நான் இங்கே ட்ரூ கொடுத்துருக்கேன். இப்போ ஃபால்ஸ்ன்னு நான் மாற்றினேன் அப்படின்னா ஓகே கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட், என்ஜாய் தி சன்ஷைன் அப்படிங்கிறத மெசேஜ். ஸோ நவ் யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ it will enter into the if block. If the condition is false, it will execute the else block. So that's it. So அடுத்த program இதே if else use பண்ணி we are going to the program to find even or odd number. Okay, even or odd number. Okay, let us see how to do it. If முதல்ல ஒரு நம்பர் நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வேணும். ஒரு நம்பரை வாங்குகிறோம், அந்த நம்பர் ஈவனாக ஆடான்னு வந்து செக் பண்ணி சொல்ல போகிறோம். அப்போ ஒரு இன்புட் போதும் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ நான் நம்பர் வந்து 10ன்னு வாங்குகிறேன். ஸோ என்னோடய ப்ரோக்ராமில் என்னோடய நம்பருக்கு இன்புட் என்னது 10. ஓகே, இப்போ நான் வந்து லாஜிக் எழுதினேன். இஃப் நம்பர் நமக்கு உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் நடத்தும் போது நடத்தியிருந்தேன். டிவிஷன் சிம்பிள் வந்து கோஷியண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில். ரிமைண்டரை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மாடுலஸ் சிம்பிள். ஸோ நான் இங்கே வந்து மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நம்பர் டிவைடட் பை 2 ஆகி அதோட ரிமைண்டர் வந்து 0 வருதோ அந்த நம்பர் தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஈவன் நம்பர் சொல்லுவீங்க. அப்போ நம்ம we are focusing on what? We are focusing on remainder. இப்போது 10 divided by 2 அதோட ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போ அதை எது கூட கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதாவது இந்த எல்ஹெச்எஸ் சைடில் நமக்கு 0 வரணும். அதை எது கூட செக் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் சைட்லேயும் நான் 0 வச்சுருக்கேன். 0 இஸ் ஈக்குவல் டு 0, த கண்டிஷன் இஸ் ட்ரூ. சரிங்களா, கோலன் நீங்கள் வச்சுருங்க. இப்போ பிரிண்ட் இது என்னன்னு சொல்கிறீங்க, ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பாருங்கள், இதோட அவுட்புட் என்ன வரும்னா 0 தான் வரும். ஏன்னா 10 divided by 2 என்ன வரும், இந்த மாடுலஸ் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் பைத்தானில் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஜென்ரலி ரிமைண்டரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ 10 divided by 2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வரும், 0 தான் வரும். அப்போது இந்த இடத்துல வந்து 0 தான் வரும். 0 வந்து ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 0 ஈக்குவல் டு 0வா, ரெண்டு சைடும் ஈக்குவல் தான். அப்போ ஈவன் நம்பர். நீங்கள் அதுவே இந்த இடத்துல 11 சொல்லிட்டு மாற்றிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எல்ஸ் பார்ட்டுக்கும் நான் எழுதிடுறேன். எல்ஸ் இப்போ என்ன கொடுக்குறேன், பிரிண்ட். இந்த இடத்துல ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்கிறேன், ஆட் நம்பர்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், 10 divided by 2 அதோட ரிமைண்டர் என்ன வரும், 0. ஸோ அப்போ இங்கே 0 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஈவன் நம்பர். நீங்கள் அதுவே இங்கே 11 divided by 2 போடுங்க. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும், உங்களுக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ இங்கே 1 இஸ் ஈக்குவல் டு 0. 1ம் 0வும் ஈக்குவல் கிடையாது. அப்போது ஆட் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 8 கொடுக்குறேன். ஸோ ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகுது. அதே நீங்கள் இப்போ இங்கே 9 கொடுங்க, 9 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்படியே ஆனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்னென்னு வரும், 1ன்னு வரும். ஸோ அப்போ
it is an odd number. So it is a very simple logic to find whether the number is even or odd. அடுத்தது, we are going to write the program eligible to vote or not. Eligible to vote or not. இப்போ ஒருத்தவங்களோட ஏஜை வச்சு தான் அவங்களுக்கு ஓட் பண்ண முடியுமா, அவங்க எலிஜிபிளாக ஓட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிளாக இல்லையா நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்புட் வேணும். நான் இங்கே ஏஜ் இன்புட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 22 அப்படின்னு ஒரு பர்சனோட ஏஜ் கொடுக்குறேன், 22ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் லாஜிக் எழுத போகிறேன். இஃப் ஏஜ் நமக்கு நம்ம எப்போ ஒருத்தவங்க ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லுவோம், நம்ம கவர்மெண்ட் என்ன நார்ம்ஸ் கொடுத்துருக்கு, என்ன கண்டிஷன்ஸ், என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, யார் வந்து 18 இல்லைனா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, தே ஆர் டேக்கிங் ஃபார் 18 ஆல்சோ. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 18 தே 18 ஆர் 18 above ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். அப்போது நாங்கள் இன்புட் வாங்கிட்டேன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18, அதாவது கிரேட்டர் தென் 18 போட்டிங்கன்னா அது 18ஐ எடுத்துக்காது, 19ல் இருந்து தான் எடுத்துக்கும். அதனால நான் என்ன போடுறேன், 18ஐயும் எடுத்துக்கணும். அப்போ கிரேட்டர் தென் 18ஐயும் கன்சிடர் பண்ணணும். இப்போ கிரேட்டர் தென் 18 போட்டிங்கன்னா இட் ஓன்ட் கன்சிடர் ஃபார் 18. ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 போடும்போது இட் டேக்ஸ் த வேல்யூ 18, கிரேட்டர் தென் போடும்போது 19லேருந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18ஆக இருந்தது அப்படின்னா என்னது, தே ஆர், அந்த பீப்புள்ஸ்லாம் என்னது, அவங்களாம் எலிஜிபிள் டு ஓட். சரிங்களா? print, you can give the message like you are eligible to vote. சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், else print you are not eligible to vote yet. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் யுவர் ப்ரோக்ராம். ஆனால் இங்கே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 22ங்கிறது 18ஐ விட பெரிய நம்பர். ஸோ வி வில் கெட் த அவுட்புட் லைக், உங்களுக்கு இஃப் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. 22 இங்கே அசைன் ஆகும், 22 கிரேட்டர் தென் 18 தான். ஸோ அப்போ என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் 12ன்னு கொடுக்குறீங்க, அப்போ என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் எட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக, இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இட் வில் ஜம்ப் டு தி எல்ஸ் பிளாக். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். இன்னும் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் யூஸிங் இஃப் எல்ஸ். ஸோ பாஸ் ஆர் ஃபெயில் நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க்ஸ் வாங்கிக்கிறேன், மார்க்ஸ் வந்துட்டு நான் இப்போ இன்புட் வாங்குகிறேன், எனக்கு இதுக்கு வந்து ஒரே ஒரு மார்க் தான் வாங்க போகிறேன். ஸோ ஒரு இன்புட் தான், மார்க் வந்து 45 வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து நான் இன்புட் வாங்கியிருக்கேன், மார்க்ஸுக்கு 45 வாங்கியிருக்கேன். இப்போது இஃப் வந்துட்டு என்னது, மார்க்ஸ் வந்து 50 ஆர் 50 above. 50னா ஈக்குவல் டு இருக்கணும், ஈக்குவல் டு ஒன்று 50 எடுத்தாவே பாஸு, இல்லை 50க்கு மேலே எடுத்தால் பாஸ். ஸோ கிரேட்டர் தான் கிரேட்டர் தென் 50, 50 ஆர் 50 above எடுத்தால் அவங்க என்னது, they passed in the exam. So give the message like print you passed the exam. சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம எல்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். You failed the exam. ஓகேங்களா? You passed the exam. ஸோ நீ வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிற மார்க் எவ்வளோ, 45.
அப்போ கண்டிப்பாக இந்த 45ங்கிற மார்க் வந்து என்னது இட் இஸ் அ ஃபெயில். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும்? எல்ஸ் பிளாக்ல இருக்கிற மெசேஜ் தான் பிரிண்ட் ஆகும். ட்ரூவாக இருந்தால் தான் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் அதுவே இங்கே 50 போடுங்க. ஸோ என்ன வரும்? யூ பாஸ் தி எக்ஸாம். சரிங்களா? இப்போ 70 is a 5. அப்போ என்ன வரும்? யூ பாஸ் தி எக்ஸாம். நீங்கள் அதுவே இங்கே 35 போடுங்க. யூ ஃபெயில் தி எக்ஸாம். ஸோ சின்னதாக ஒரு பாஸ் ஆர் ஃபெயில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதே இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு we need a single input. டெம்பரேச்சர் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். ஓகே, நான் இங்கே என்ன டெம்பரேச்சருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்புட் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து லாஜிக் அப்ளை பண்ணுறேன். இஃப் டெம்பரேச்சர் greater than 30 இருந்ததுன்னா நான் என்னன்னு கொடுக்குறேன்? print it's a hot day. ஓகே, இல்லை அப்படின்னா print it's a cool day. ஓகே, இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஓகே, இதை பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து என்ன போட்டிருக்கேன்? 25 போட்டிருக்கேன். இப்போ 25 வந்து போடும்போது இந்த 25 இஸ் நாட் கிரேட்டர் தென் 30, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதனால எல்ஸ் பிளாக் வந்திருக்கு. சரிங்களா? ஒருவேளை நான் இங்கே வந்து 35 கொடுக்குறேன். அப்போது 35 கிரேட்டர் தென் 30, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இட்ஸ் அ ஹாட் டேன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல் திஸ் comes under if else statement. நம்ம அடுத்தது வந்து if elif else statement பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது if elif else statement. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? it is used when multiple condition must be tested in sequence. அதாவது சில ப்ரோக்ராம்னால் நமக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணாவே அவுட்புட் வந்துடும். பட் சில சினாரியோஸில் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படிங்கும்போது we go for if elif else statement. ஸோ சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. if கண்டிஷன் 1 கொடுக்குறாங்க, அப்போ அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது we are checking for condition 2, அப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இட் வில் மூவ் டு த எல்ஸ் பார்ட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். லெட் அஸ் கோ வித் தி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்க்குற ப்ரோக்ராம் வந்துட்டு if elif else statement. இந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரலாக எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா used for multiple conditions. ஓகே, so let's see now. நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் இதில் எழுதலாம். ஃபைண்டிங் கிரேட் செக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். அப்போ அதுக்கு நான் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கணும். ஸோ மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 82 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன். if marks greater than equal to 90 and 90 above இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? நான் கிரேட் ஏன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட் என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க? கிரேட் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ அடுத்தது 75 above இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 75 and 75 above இதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு கொடுக்குறேன்? கிரேட் பின்னு கொடுக்க போகிறேன். ஸோ elif
Second condition, marks greater than equal to 75 இருந்தது அப்படின்னா keep colon print என்னன்னு கொடுக்க போகிறேன் grade B. Okay, so அடுத்தது again I am going to apply one more condition, elif marks greater than equal to 50. இவங்களுக்கு என்ன கிரேட் கொடுக்க போகிறேன், இட்ஸ் a C grade அப்படின்னு கொடுக்க போகிறேன். grade C. else keep colon print என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா fail அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 90க்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா கிரேட் ஏ, 75க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேட் பி, 50க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா கிரேட் சி. இல்லை அப்படின்னா இதை தவிர்த்து மற்றது எல்லாமே பிலோ 50 வாங்குறாங்க அப்படின்னா ஃபெயில். ஸோ இப்போ நம்ம இன்புட்டாக வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க் என்னது 82. அப்போ 82ங்கிறது எந்த கேட்டகரியில் வரும், இட்ஸ் ஆன் கிரேட் பி. சரிங்களா, 90 அபோவாக இருந்தால் தான் கிரேட் ஏ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் கிரேட் பி. சரிங்களா, நீங்கள் இங்கே இன்புட் மாற்றி பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து இப்போ 50 ரேஞ்சில் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன வருது கிரேட் சி. இப்போ நான் இங்கே வந்து 90 ரேஞ்சில் கொடுக்குறேன். அப்போ என்ன வருது கிரேட் ஏ. இப்போ நான் இது வந்து 30 ரேஞ்சில் கொடுக்குறேன், ஃபெயில்னு அவுட்புட் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இஃப் இன்சைட் அனதர் இஃப் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் லெவல் செக்கிங். இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷன் இருக்குது, இதுக்குள்ளே ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஆனால் இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் போட்டு அதுக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இப்போ காமிக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஏஜ் வந்து என்னது 25. சரிங்களா, இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்குது அப்படின்னா I give the message like adult. இதுக்குள்ளே நான் இன்னொரு கண்டிஷனும் நான் செக் பண்ணுறேன், இன்னொரு இஃப் போடுறேன் பாருங்கள். இஃப்க்குள்ளே இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60 இருக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன், பிரிண்ட் என்னன்னு கொடுக்குறேன் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இது ஒரு ஆக்சுவலி இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, ஓகேவா, இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் ஃபார் திஸ் மெசேஜ். இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்ன ஆகுது 25னா அடல்ட் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இப்போ 25 இங்கே அசைன் பண்ணி பாருங்கள். 25 வந்து கிரேட்டர் தென் 18 தான். அப்போ this condition is true, so it will print for adult. அதே 25 இங்கே அசைன் பண்ணுங்கள். 25 greater than 60யா கிடையாது. சரிங்களா, அப்போ அடல்ட்டே தான், அடல்ட் அப்படிங்கிறதுலே தான் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நான் இங்கே வாங்கியிருக்கிற மெசேஜ் வந்து 65 போடுறேன். இப்போ 65 greater than 18னா கண்டிஷன் இஸ் ட்ரூ. சரிங்களா, அப்போ நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது திருப்பி இந்த 65 இங்கே அசைன் ஆகும். இந்த கண்டிஷனை செக் பண்ணும். 65 greater than equal to 60யா, கண்டிஷன் ட்ரூ. 65 வந்து greater than 60. அப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும்,
adultங்கிற மெசேஜும் print ஆகும், senior citizen அப்படிங்கிற மெசேஜும் print ஆகும். So this is known as nested if. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது switch statement. The switch statement அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Python does not have a traditional switch statement like C and C++ or Java. Cல இருக்கிற மாதிரி C++ல இருக்கிற மாதிரி ஜாவால இருக்கிற மாதிரி பைத்தான்ல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. ஓகேவா? எப்போ வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பைத்தானோட வெர்ஷன் 3.10 எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ தான் இந்த ஸ்விட்ச் மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு பேர் இதுக்கு. ஸோ இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னே இருந்த வெர்ஷன்ஸில் எதுலேயுமே இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் மேட்சிங் அண்ட் வேர்ட்ஸ் லைக் ஸ்விட்ச் கேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கலாம். இதுதான் அதோட சின்டாக்ஸ் மேட்ச். ஸோ இங்கே சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து யூசர் டிஃபைன். இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இது நானாக சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ சாய்ஸ் வந்து நான் 1ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். சாய்ஸ் 2ன்னு பாஸ் பண்ணேன்னா கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகும். சாய்ஸ் வந்து 1 2 தவிர வேறு எந்த நம்பர் நீங்கள் கொடுத்தாலுமே அது என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா இன்வேலிட் சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே ப்ரோக்ராமே கூட நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைனா நான் வேறு கூட உங்களுக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்கிறேன். ஸ்விட்ச் கேஸ் தான் இப்போ நம்ம போடுறது. ஸ்விட்ச் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன், டே ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு டே எடுத்துக்கோங்க. நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ இங்கே வந்து மேட்ச் கேஸ் இல்லையா, ஸோ சின்டாக்ஸே அதுதான். அதோ பாருங்கள் மேட்ச். ஸோ இந்த இடத்துல தான் நான் என்னென்னு பாஸ் பண்ண போகிறேன், டே. அவங்க சாய்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, நான் வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறேன், டேன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே கோலன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கேஸ் 1. அப்போ என்னது print. நான் என்னென்னு கொடுக்குறேன், இட்ஸ் மண்டேன்னு கொடுக்குறேன். அடுத்தது கேஸ் 2. அப்போ என்னென்னு கொடுக்குறேன், print Tuesday. இப்போ நான் இங்கே 2 கேஸ் தான் கொடுத்துருக்கேன். கேஸ் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு print weekend அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு கேஸே கிடையாது. கேஸ் 1 இருக்குது, கேஸ் 2 இருக்குது, கேஸ் 3 நான் கொடுக்கவே இல்லை. அப்போ இங்கே என்னென்னு பிரிண்ட் ஆகுது, வீக்கெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. நீங்கள் வேணும்னா கோடிங் இங்கே எழுதிக்கலாம். கேஸ் 3 நீங்கள் இங்கே போட்டு print நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கலாம், Thursday அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இன்னும் நிறைய கேசஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் நான் போட்டுடுறேன். கேஸ் 5 வரைக்கும் நான் கொடுத்துட்றேன். print Friday. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து கேஸ் 3 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன மெசேஜ் வரும், வெனஸ்டேங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த சாய்ஸை நீங்கள் மாற்றுறீங்க, இப்போ 5 கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஃப்ரைடே பிரிண்ட் ஆகுது. நமக்கு எத்தனை கேசஸ் இருக்குது, 1 2 3 4 5. அதாவது இந்த 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே இப்போ நான் 10 கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னென்ன ஆகிடும், அதை தவிர நீங்கள் வேறு என்ன கொடுத்தாலுமே இது வந்து இட் வில் கிவ் யூ ஃபார் த வீக்கெண்ட். இப்போ நான் 7 கொடுக்குறேன்,
அதை இது வந்து எல்ஸ் பார்ட் மாதிரி மேலே இருக்கிற எந்த கேசஸும் ட்ரூ ஆகலை அப்படின்னா இதுதான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இட் வில் பிரிண்ட் ஃபார் மண்டே. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இஃப் கண்டிஷனில் எல்லாமே பார்த்தாச்சு. இஃப் எல்லாமே பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கடுத்தது வி ஹவ் சீன் ஃபார் நெஸ்டட் இஃப் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் கேஸ், அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். 5த்துக்குமே வி ஹவ் சீன் ஃபார் த ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம வேணும்னா வி கேன் கோ வித் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஃபைன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். The program for greatest of 3 numbers. Greatest of 3 numbers. Okay. So A is equal to, நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களா, ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. B equal to 3 இன்புட் வாங்குறேன் நான். C is equal to, இப்போ இந்த 3 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ கண்டிஷன்ஸ் எழுதுகிறேன். இஃப் இப்போது எப்போ நான் ஏ பிகர்னு சொல்லுவேன்? ஏ எப்போ பிகர்னு சொல்லுவேன்? ஏ வந்து பியை விடவும் பெருசாக இருக்கணும், சியை விடவும் பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஏ பிகர்னு சொல்லுவேன். அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பியாகவும் இருக்கணும். அண்டுனா அது 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும். ஏ கிரேட்டர் தென் சியாகவும் இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரிண்ட் A is the greatest number. ஓகேவா? இல்லைனா நீங்கள் வந்து சொல்லலாம், இருங்க, A is the greatest number. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்தது B எப்போ கிரேட்டஸ்ட்னு சொல்லுவீங்க? அதே தான். பிங்கிறது ஏவை விடையும் பிக்கராக இருந்து சியை விடவும் பிக்கராக இருந்ததுன்னா B has to be big than A and C. அப்படின்னா B is the biggest number சொல்லுவோம். அவ்வளோதான் கண்டிஷன்ஸ். ஸோ B greater than Aவாகவும் இருக்கணும் and B greater than Cஆகவும் இருக்கணும். இட் ஹாஸ் டு செக் வித் B ஏவோடையும் கம்பேர் பண்ணியிருக்கோம், சியோடையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கலாம்? ஸோ இங்கே என்னன்னு சொல்லலாம்? B is the greatest number சொல்லணும். அடுத்தது when you will say C is the greatest number, அதே தான் C has to be compared with A and B. அப்போ இங்கே C வந்து ஏவை விடவும் பிகராக இருக்கணும், C வந்து பியை விடவும் பிகராக இருக்கணும். அப்போ தான் என்னன்னு சொல்லுவோம்? C is the greatest number. அக்கார்டிங் டு தீஸ் இன்புட்ஸ் எது கிரேட்டர்? C தான் கிரேட்டர். ஏன்னா சிக்கு தான் நான் 30 கொடுத்துருக்கேன். ஸோ C கிரேட்டர். அப்போ C is the greatest number. ஒருவேளை A வந்து நான் 100 கொடுக்குறேன். இப்போ எது கிரேட்டர்? A தான் கிரேட்டர். அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், A is the greatest number கரெக்டாக இருக்குது. இப்போ நான் B வந்து 202 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 நம்பரில் B தான் பெருசு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ B is the greatest number. A simple program to find which is the greatest number. Okay, fine. So thank you all. I hope you understand this concepts. Thank you all.